ஒரு நிமிஷம் வந்து இல்லை பிஓஎஸ் லைட்டில் ஒரு 10,000 லோட் பண்ண அந்த 10,000 வந்து 0 காமிக்குது. அப்போ அந்த காசு எங்கே போச்சுன்னு கேட்குறேன். யாதுன்னு எனக்கு புரியுது. பட் ஆனா பிஓஎஸ் லைட்ன்ற ஒரு ஆப் இருக்கிறது ஜியோ ரிலேட்டடா நீங்க தாங்க சொல்லி எனக்கு தெரியுது. சோ அதனாலதான் நான் டீம் லீட் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். மேம் வாட் ஹாஸ் டு பி டூ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நிமிஷம் சார். உங்க ஆப் வந்து உங்களுக்கே தெரியலன்னா இது நான் எங்க போய் சொல்றது? நீங்களே சொல்லுங்க. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா மொபிலிட்டியோட டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? மொபிலிட்டியோட டிபார்ட்மெண்ட் வரும்போது உங்களுக்கு நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் இஷ்யூஸ் அது மட்டும் தாங்க நாங்க ரிசால்வ் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இல்ல பிஓஎஸ் லைட் இஸ் சேம். இல்ல நான் சொல்ல கேளுங்க. 1988ங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீட்டைலர்ஸ்க்கான சப்போர்ட்னு சொல்லிட்டு அதை கான்டாக்ட் பண்ணா இந்த நம்பர் சொல்றாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணா நீங்க இப்படி சொல்றீங்க. ஒரு நிமிஷம். 1988க்கு கால் பண்ண என்ன சொல்றாங்கன்னா 180088 அப்படி ஒரு நம்பர் தராங்க. அந்த நம்பர் தான் இப்போ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் சார், நான் ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கே கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். பிகாஸ் எனக்கு நாலேஜ் இருக்காத இடத்துல ஐ கேன் நாட் சப்போர்ட் சார். ஓகேங்களா? சோ நான் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது. நான் உங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஒரு நிமிஷம் சார். சரி. சார், நான் பிஓஎஸ் லைட்டில் ஒரு 10,000 லோட் பண்ணோம். அந்த காசை காணும் மொத்தம். இப்போ அக்கௌண்ட் 0 காமிக்குது. ஆமாம், ரீசார்ஜும் பண்ண முடியல. கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. பேங்க்ல டெபிட் ஆயிடுச்சு, இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஒரு 1/2 an hourக்குள்ளாடி அமௌண்ட்டே காணல, அக்கௌண்ட் 0 காமிக்குது. நீங்க பிஓஎஸ் லைட்ல அமௌண்ட் லோட் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? August 22 அன்னைக்கு ஆட் பண்ணது. August 22. உங்களுக்கு அந்த பிஓஎஸ் சைட் லோட் பண்ண கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துச்சுங்களா? மெசேஜ் எல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு அந்த பிஓஎஸ் லைட்லயே கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் FAQ ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார். ஆமா. அந்த FAQ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் தி ரெலவென்ட்டான ஒரு क्वेश्चनக்கான ஆன்சரும் உங்களுக்கு அங்கேயே இருக்கும். ரைட். இப்போ பிரச்சனை இப்போ என்னன்னா, இப்போ நான் சொல்றது கேளுங்க. எனக்கு 10,000 காணும். அதில் வந்து அந்த FAQவில் வந்து இல்லை, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினில் அதுக்கு ஆன்சர் கிடையாது. அதனால 1988க்கு கால் பண்ண சொன்னாங்க. கால் பண்ணியாச்சு. அவங்க வந்து சொல்கிறாங்க 1800 இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க. 180088999999 இந்த நம்பருக்கு போனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அப்புறம் ஜியோ ஆஃபீஸ் நாகர்கோவில் போனோம். அங்கே MSLன்னு சொல்லிட்டு கார்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ பேமெண்ட் போயிடுச்சுன்னு நாங்கள் எங்கே போய் கேட்குறது? இது எனக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபா கிட்ட லாஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி மக்களுடைய காசு வந்து போயிருக்கு. அப்போ இது வந்து யாருக்கிட்ட போய் வந்து கேட்குறது? இதுக்கான ஃபுல் கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது ப்ராப்ளம் நமக்கு இருக்காது. அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் இப்போ ஒரு ரீட்டைலர் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ ரீட்டைலர் யார்கிட்ட போய் கேட்பாங்க? ரீட்டைலருக்கு தனி ஹெல்ப் டெஸ்க் நம்பர். சரி, அந்த நம்பர் சொல்லுங்க. ரீட்டைலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ நம்பர் இருந்து கூப்பிடுறீங்கன்னா 1988 அப்படின்னு ஒரு நம்பர். இப்போ சொல்றீங்கல்ல 1988 இந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்றாங்க. இல்ல அதுதான் சார், ரீட்டைலரா இருந்தாங்க அவங்க ரீட்டைலருக்கு அவங்க கோட் வச்சிருப்பாங்க. அது மூலமா அவங்க அக்சஸ் பண்ணுவாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா நான் இப்போ என்ன சொல்றேன்னா அந்த 1988க்கு கால் பண்ணிட்டு தான் உங்களை கால் பண்றேன். இப்போ அங்கே கால் பண்ணா இங்கே கால் பண்ண சொல்றாங்க, இங்கே கால் பண்ணா அங்கே கால் பண்ணன்னு சொல்றாங்க. இப்போ சொல்யூஷன் இப்போ எங்கே போய் கிடைக்கும்?
நமக்கு ஃப்ரண்ட்ல எங்களுக்கு சிஸ்டம் எங்களுக்கு இருக்கப்படி பாத்தீங்கன்னா அமௌண்ட் லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அமௌண்ட் லோட் பண்ணதுல இருந்து சக்சஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா 4 ஹவர்ஸ்ல சப்போஸ் டிலே ஆச்சு அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியூர் லைட் வந்து ஆட் ஆயிடும். அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை, அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சு, அதை ஒரு ½ அன் ஹவருக்குள்ள காணல, அக்கௌண்ட்லேயே காணல, அக்கௌண்ட் பிளாக் ஆன மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு காசு இழந்திருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் காசு இழந்திருக்கிறாங்க. ஒரு ஆள் 45,000 சம்திங் இழந்திருக்காங்க, ஒரு ஆள் 16,000 சம்திங் இழந்திருக்காங்க, ஒரு ஆள் 12 சம்திங், ஒரு ஆள் 2000 சம்திங். இந்த மாதிரி கவுண்ட் வந்து போயிட்டே இருக்குது. இது எல்லாமே ஆடியோ ரெக்கார்டில் தான் இருக்குது. அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் வந்து கேட்கணும் சொல்லுங்கள்? அது கரெக்டான ஒரு ஆளை எனக்கு வழிகாட்டுங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் போய் பார்த்தாச்சு. கரெக்டான ஒரு வழி அப்படின்றது ஈவன் நமக்குமே அவைலபிள் இல்லை. அப்போ இப்போ காசு போனவங்க எப்படி போய் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லுங்கள். உங்ககிட்ட ஒரு சொல்யூஷனே இல்லாமல் நீங்கள் அந்த சர்வீஸ் எதுக்கு அப்போ ரன் பண்ணுறீங்க? எதுக்கு வந்து அதை லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க? ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் இல்லாமல், எதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நீங்கள் எதுக்கு இந்த மக்களோடைய காசை வந்து இந்த மாதிரி அந்த 60 கோடி ரூபாய்க்கு யார் பதில் சொல்லுவா சொல்லுங்கள்? இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக 60 கோடின்னு வச்சுப்போம், அப்போ இந்தியா ஃபுல்லாக எத்தனை பேரோட காசு வந்து போயிருக்கும்? இல்ல நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, நான் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான பதில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்ப நான் வந்து எனக்கு இல்லாத ஒரு பதிலையோ இல்ல வந்து பார்த்தா எனக்கு தெரியாத ஒரு பதிலையோ அவங்களுக்கு மறுப்புறதுக்காக அவங்க சமாளிக்கிறதுக்காக நான் சொல்லலாம். பட் அது உங்களுக்கும் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்காது, எனக்கும் அதை எந்த விதத்துல சொல்றதுன்னு எனக்கும் தெரியுது. ஏன்னா ஓவிஸ்ல வந்து இப்ப ஜியோ பிஓஎஸ் ரைட்டா இது வரைக்கும் 4 இயர்ஸ் ஒர்க் பண்றாச்சு. எனக்கு அது மாதிரி ஒரு கால் கூட இருக்கலாம் ஹேண்டில் பண்ணதே கிடையாது. போயிருச்சுன்னா பாருங்க, அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அந்த 1988 கால் பண்ணி செக் பண்ணி அவரோட எங்க செல்லுது நாங்க ஸ்டாப் பண்ணிடுவோம். சரி, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ மக்களோட இப்போ சிம் யூசர்ஸ் இப்போ கஸ்டமர்னா ஏதாவது இந்த மாதிரி இவங்க ஃப்ராடு ஏற்கனவே 299 ரூபா ஏற்றி வச்சுருக்காங்க, அவங்க சைடில் ஏதாவது போச்சுன்னா அது பெரிய இஷ்யூவாக மாறும். இது ரீட்டெயிலோடைய காசுனால எல்லாரும் அவங்களுக்கு என்ன போகணும், இங்கே போகணும், யார்கிட்ட போகணுங்கிறது தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி கம்பெனி கோடிக்கணக்கில் காசு அடிச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் பணத்தை. இது மாதிரி அமௌண்ட் போயிருக்குல்ல, நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா எனக்கு ஒரு 60 கோடி வரைக்கும் இதுல போயிட்டு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணது வரல அப்படின்றதே எனக்கு நீங்க சொல்லிதான் தெரியுது. இது எப்படி போயிருக்குன்னா இப்ப பாருங்க, இருக்கலாம் இல்லை சர்வர் இஷ்யூன்னு இல்லை. இப்போ பாருங்கள், ஒருத்தர் வந்து சொல்கிறாரு 2 பிஓஎஸ் வச்சுருந்தேன், ஒன்றில் வந்து 10,000 ரூபா போட்டிருந்தேன், இன்னொன்றில் 6,000 ரூபா போட்டிருந்தேன். இந்த மாதிரி இவங்க தானே ப்ரொமோட் பண்ணுறாங்க, நீங்கள் ஜியோ பிஓஎஸ் லைட்டில் போடுங்க, ஏன் பண்ணுங்கள், 50 லட்சம் பேர் எங்கள் மூலியமாக ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரொமோட்டும் பண்ணுறாங்க. இப்படி எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்துட்டு ஏமாத்துறதா இவங்க கம்பெனி வேலை பண்ணுது. சார் நான் வந்துட்டு 5 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 5 வருஷத்தில் எனக்கு இப்படி இவங்க வந்து இப்படி ஆட்டையை போட்டு ஒவ்வொரு லாட்டாக ஆட்டையை போட்டுருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஒரு 100 பேரோடைய காசை ஆட்டையை போட்டாங்கன்னா அவங்க சைலண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு 100 பேரோடைய காசை ஆட்டையை போடுறாங்க. இது வந்து ஒரு கள்ள கணக்கில் போயிட்டுருக்கு. இதை எப்படி அங்கே ஆடிட்டிங் பண்ணுறாங்கன்னு தெரியலை. ஜியோவில் மக்கள் காசு போடுறாங்க, அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியலை, சீரோன்னு காமிக்குது. அதுக்கு யார்கிட்ட போய் கேட்கணும்னு ஒரு சொல்யூஷனும் இல்லை. அப்போ யார்கிட்ட போய் கேட்பாங்க இழந்தவங்க? தெரியல சார் நமக்கு. ஏன்னா திரும்ப எனக்கு இது வரைக்கும் இழந்தவங்க யாருக்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்படின்றது கூட நமக்கு தெரிய வரல. சரி, லைட்ல ஏன்னா உங்களுக்கு அமௌண்ட் டெபிட் ஆயிட்டு அது லோட் ஆகல அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய எனக்கு இருக்க ஒரு ப்ராசஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு 7 to 10 டேஸ்ல கஸ்டமருக்கு அவங்களுக்கு திரும்ப அவங்களோட அக்கௌண்ட் ஆட் ஆயிடும், அவங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுக்கு ஆட் ஆயிடும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரி சரி. அப்போ இழந்தவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்குறேன், அவங்க சொல்யூஷன் தான் கேட்குறேன். இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குமே, இதில் இங்கே போனால் அதுக்கு தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தீர்வு தெரியலைன்னா அப்போ இழந்தவங்க எங்கே போய் நிற்பாங்க? அவங்க சைபர் கிரைமுக்கு போகணுமா, இல்லை என்பிசிஐக்கு போகணுமா, இல்லை யார்கிட்ட போகணும், ட்ராய் கிட்ட போகணுமா? எனக்கு நார்மலா ரீசார்ஜ் கன்சர்ன் பத்தி கேக்குறீங்க, ரீசார்ஜ் பண்ணி எனக்கு வரல அப்படின்னா நான் அதுக்கான பதில் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். பியூர் ஸ்லைட் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணது கிடையாது. எனக்கு அதுல இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு அவைலபிள். இது ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கிடையாது. ஒரு ஆள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 போகுதுன்னா இந்தியா ஃபுல்லா இத்தனை பேருக்கிட்ட இருந்து காசு அந்த போயிருக்கும்.
அப்போ இது பெரிய திருட்டுலையும் பெரிய திருட்டால இருக்கு. எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். இல்லைன்னா நான் இது என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து அப்படியே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட தான் சொல்யூஷன் வந்து கேட்கணும். என்பிசிஐட்டையும் நாங்கள் கேட்க போகிறேன். இது இப்படி காசு போகுது, நாங்கள் மக்கள் எங்கே போய் கேட்பாங்க, இல்லை ட்ராய்கிட்டே நான் இதை அனுப்ப போகிறேன். சரி சரி சிஸ்டம் எனக்கு சொல்லக்கூடிய கஸ்டமர் 7 days வெயிட் பண்ண சொல்லுங்க. 7 to 10 daysல கஸ்டமர் ஒரு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும் அப்படின்ற ஒரு மோர் இன்ஃபர்மேஷன் அது இல்ல வரல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கிரீவன்சஸ் வந்து 10 நாளைக்கு ஆல்ரெடி அந்த பிஓஎஸ் ஸ்டேட்ல எஃபிக்யூஸ்ல இருக்கும். அதுல அவங்க செக் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி 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 ப்ரோ. எனக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று தான், உங்ககிட்ட சொல்யூஷன் இல்லை. ஜியோ ஆஃபீஸ்க்கு நான் போயிட்டேன், நாகர்கோவில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேயே சொல்யூஷன் வந்து கிடைக்கல. டிஸ்ட்ரிபியூட்டரையோ அல்லது அதுக்கான ஒரு ஹெட் அவங்க லோக்கல் யாராவது இருந்தாங்கன்னா அவனை செக் பண்ணி பாருங்க. சரி நான் உங்களுக்கு நேரம் இவங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். சரி எனக்கு அது கூட எனக்கு சொல்ல முடியும். சரி சரி எனக்கு புரிஞ்சு, உங்க எல்லாமே புரிஞ்சு. நான் சரி ஃபர்தர் ஸ்டெப் நான் என்ன பண்ணுவோம் அதை பார்க்குறேன். ஏன்னா என்ன நம்பி கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க, அது சொல்யூஷன் எங்கேயே தெரியல. 10,000 ஹியூஜ் அமௌண்ட் தான். 10,000 அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கிட்டேன்னு ஒரு அமௌண்ட். இந்த மாதிரி எத்தனையோ பேர் இழந்திருக்காங்க. இது வரைக்கும் இது மாதிரி போயிருக்கல, இது மாதிரி ஆட் ஆகல அப்படின்றது எனக்கு முதல்ல இப்பதான் தெரிய வருது. நான் என்னோட ஸ்கில் வந்து வேற ஏதாவது மேனேஜ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. அது கண்டிப்பா நான் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி போற விஷயம் யாருக்குமே தெரியல, அதனாலதான் நான் உங்களுக்கு இதை வந்து ஒரு சரி பப்ளிக்கா வந்து இதை ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இதை பண்றேன். நான் என்னோட சில கஸ்டமர் கேர்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்திருக்கு. இதுக்கு கஸ்டமர் கால் பண்ணாங்கன்னா யாரை அட்லீஸ்ட் கான்டாக்ட் பண்றது அப்படின்னு நான் கேட்கிறேன். சரி சார், தேங்க்யூ சார். ஓகேங்களா? ஓகே, நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.